கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நம்ம ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த மாசம் டிசம்பர் மாசம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைய தொடர்ந்து இணைந்தீர்கள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாலும் எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவ மகிமை இழந்து போயிடுவாங்க. இந்த கடைசி காலம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம். எங்களை யாரு கேட்க போறா? அம்மா அப்பா கேட்கக்கூடாது, பாஸ்டர் கேட்கக்கூடாது, டீச்சர் கேட்கக்கூடாது, வாத்தியார் கேட்கக்கூடாது, யாருமே கேட்கக்கூடாது. சில நேரத்தில் வீட்டில் கணவனு கேட்கக்கூடாது, மனைவி கேட்கக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் உடனே டைவர்ஸ், உடனே பிரிஞ்சு போகிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. கல்யாணமே வேண்டாம், கல்யாணம் முடிச்சு நான் நினச்சி நான் இப்படியே இருக்கேன், அம்மா அப்பாட்ட இப்படியே சொல்கிறாங்க. வயசு பார்த்தா தாண்டிட்டு, திருமண வயசுலாம் தாண்டிட்டு வீட்டில் அம்மா அப்பா துக்கப்படுறாங்க. அவங்களுடைய தாயாருக்கு ஜெபிக்கும் போது அம்மா இதயத்துக்குள்ள அவ்வளோ வேதனை. இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, தேவ மகிமை இழந்து போனதுக்கு அப்புறம் பரலோக சிந்தனை இருக்காது, தேவனோடு தொடர்புடைய காரியங்கள் இருக்காது, தேவ சத்தம் கேட்காது, தேவ பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய துணை ஆதரவு நமக்கு இருக்காது. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, பாவம் செய்யும் போது. எல்லாரும் பாவம் செய்து, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இருக்காது. அப்ப இந்த கடைசி காலம் கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்தால் கூட முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம எங்கேயாவது வழி விலகுறோமா, எங்கேயாவது தள்ளி போறோமா, கர்த்தருடைய சத்தத்துக்கு எங்கேயாவது செவி கொடுக்காம நம்ம வாழ்றோமா என்பதை நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். இது ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, உலகம் ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பாவம் செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவ மகிமை அற்றவர்களாகி தேவ மகிமை இல்லாம போயிரும். இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசங்கள் வேற பெருகிட்டு வருது. வாயை திறந்தா உள்ளி டைலாக்கு, போலி அற்புதம், போலி தரிசனம் எல்லாம் நடக்கு, கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் நடக்கு. முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடும் போது நம்ம வாழ்க்கையில பாவம் இல்லாமல் இருக்குமானால் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாவம் தொடரக்கூடாது. இந்த பாவம்னா சில குடும்பத்துல உடனே என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நம்ம கையில செல்போன் இருக்கு. செல்போன் மூலியமா எத்தனை வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாங்க. நார்மலா யோசித்து பார்ப்போம். எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரணம் என்ன? செல்போன். அம்மா அப்பாவுக்கு தெரியாம செல்போன், மனைவிக்கு தெரியாம செல்போன். இந்த செல்போன் பல நேரத்துல அது ஆபத்தா போய் முடிஞ்சிருது. பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க, அது தூக்கிட்டு போயிருது. ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுறாங்க, பணம் கட்டி பணம் ஃபுல்லா காணாம போயிருது. செல்போன்ல தேவையில்ல வெப்சைட்குள்ள போறாங்க, அது இவங்களை அழிச்சிருது. வேற வேற ஆன்லைன்ல போய் தேவையில்லாத வீடியோ பார்த்து இவங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கெட்டு போயிருது. அசுத்தத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால்
அவங்கள பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தமா வாழ நினைச்சாச்சு அப்படின்னா அசுத்தத்தை விட்டு வெளியில வந்திருக்கணும். இந்த உலகத்துல அசுத்தமான காரியம் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஏன்னா அந்த கடைசி காலம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ்றோம், இதை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு பைபிள் வாசிக்க சொல்றாங்க, ஆனா பிள்ளைகள் கேட்க மாட்டுது. என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருதாங்க. அந்த பிள்ளைகள் பார்த்தா செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி, அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளைகளோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. மனுஷனோட வாழ்க்கையில பாவம் வரும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிடும். ஐயா, நான் கிறிஸ்தனுடைய பிறப்பு இந்த வருஷம் நான் கொண்டாட போறேன். கொண்டாடுங்க. நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் சந்தோஷப்படும். என் வாழ்க்கையில நான் தீமையை விட்டு விலகிட்டேன், நான் பாவத்தை விட்டு விலகிட்டேன், என் வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நேரா ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிந்துட்டேன், நான் உண்மையா வாழ நினைக்கிறேன், நான் பரிசுத்தமா வாழ நினைக்கிறேன், நான் நீதியை பின்பற்ற நினைக்கிறேன், இந்த பொல்லாத உலகத்துல நான் போய் சிக்கிக்கொள்ள நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலே பரலோகம் என்னை பார்த்து சந்தோஷப்படும். இல்ல, நான் அந்த உலகத்துல போகும்போது எங்கேயாவது தீமையில போய் சிக்கிக்கிட்டேன், ஏதாவது ஒரு அசுத்தத்துல போய் சிக்கிக்கிட்டேன், ஏதாவது ஒரு இச்சையில போய் சிக்கிக்கிட்டேன், ஏதாவது ஒரு மாம்சத்துல உள்ள காரியத்துல போய் சிக்கிக்கிட்டேன், ஏதாவது ஜென்ம சுபாவத்துல போய் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னா என்ன நினைச்சு பரலோகம் துக்கப்படும். நான் இப்ப சொன்னது ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஏன்னா பரிசுத்தமும் இருக்கு, அசுத்தமும் இருக்கு, நற்கிரியே இருக்கு, துர்க்கிரியே இருக்கு, ஆவிக்குரிய கனி இருக்கு, மாம்சத்துக்குரிய அந்த 17 சுபாவமும் இருக்கு. மாம்சத்துக்குரிய 17 சுபாவத்துக்குள்ள போகும்போது அவங்களால ஆவியில வளர்றதுக்கு ரொம்ப பிரச்சனையா மாறிடும். ஏன்னா இதயத்துக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், சண்டை, வெறித்தனமா இருக்கும்போது, விபச்சாரத்திலே காம விகாரத்தில் இருக்கும்போது, துரைச்சல் இருக்கும்போது, மோகைச்சல் இருக்கும்போது, பலவிதமான பாவ அடிமை இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? இது இருந்தாலே போதுமே, ஒரு மனுஷனை கரைப்படுத்திக்கிட்டே இருக்குமே, ஒரு மனுஷனை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, அந்த மனசு வராது. ஏன்னா இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பான ஒரு காரியம், சில தேவையில்லாத காரியங்கள், சில கசப்பான காரியங்கள், எரிச்சலான காரியங்கள், கோபமான காரியங்கள், இது ஏதாவது உள்ள கிடந்துச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காது. என் வாழ்க்கையில நான் பல முறை நிறைய காரியத்தை பார்த்துட்டேன்ப்பா. நம்மளை ஏமாத்துவாங்க, நமக்கு துரோகம் நடக்கும், நமக்கு ஆப்போசிட்டா நிறைய செயல்படுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்துடணும். அதை போட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. ஒரு குடும்பம் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னாலே ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், தேவனோட தொடர்பு கொள்ளணும், மனம் திரும்பி இருக்கணும், கீழ்ப்படியணும், பரிசுத்த வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். எத்தனை காரியம் இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல கள்ள தீர்க்க தரிசனம் இருக்கு, கள்ள ஊழியம் இருக்கு, வயிற்றுக்காக, போஜனத்துக்காக எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அக்கிரமம் செய்யுங்காரரே அப்படின்பாரு. நம்ம இந்த பூமியில வாழ்ற காலத்துல கிறிஸ்துவோட பிறப்பை நாம் கொண்டாடுகிறோமா? என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும், அதுதான் உண்மையான கொண்டாட்டம். என் இருதயத்துக்குள்ள 24 மணி நேரம் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என்னோட வாழ்க்கை ஒரு துதி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஜெபிக்கிற வாழ்க்கையா இருக்கும், வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கையா இருக்கும், மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும், பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கும். ஏனோக்கை போல தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. அப்ப ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா சில தீமையை விட்டு விலகி இருக்கணும், சில பாவங்களை விட்டு விலகி இருக்கணும். பாவம் செய்யணும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எத்தனை குடும்பத்துல காலை வேளையில செய்தி கேட்கிறீங்க. சில குடும்பத்துல இன்னும் எரிச்சல், கோபம், பகை இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டா எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நான் சொல்ல உண்மையா பொய்யா? எப்பனாலும் சண்டை கூட ரெடியா இருக்காங்க, குரங்கூற ரெடியா இருக்காங்க.
அவதூறு பேச ரெடியா இருக்காங்க. இது எல்லாமே பாவ லிஸ்டுக்குள்ள வந்துடும். நிறைய குடும்பத்திலே காலைவேளை செய்தி கேட்குறீங்க, பரிசுத்தம்ல ஓய்வுனால சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? பாவம் பண்ணாங்க. அந்த பாவத்து நிமித்தமா என்ன ஆயிட்டு? தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் அழகா சொல்றார். யோவான் 17:22 சொல்றார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இழந்து போன மகிமையை கொடுக்க வந்தார். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, மகிமை இழந்து போயிட்டான். அந்த மகிமையை மீட்டு கொடுக்க வந்தார். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், மகிமையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த மகிமையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஐயா, இழந்து போன மகிமையை நாங்க பெற்றுக்கொண்டோம். ஆமா, பெற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. அதைத்தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பாவம் செய்யற பிசாசுனா உண்டாயிருக்கிறான். நமக்கு நிறைய வசனம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் தொடரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிசாசுனா உண்டாயிருக்கிறான். ஏன்? பாவம் செய்யறான். அதனால தேவனோட மகிமை இழந்து போயிருந்தாங்க. அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யும்போது தேவனோட மகிமை அங்க இருக்காது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, நமக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கு. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாயிருக்கணுமா? சண்டை போடக்கூடாதான். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள 2 குரூப்பா இருக்கு. நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே 2 சண்டை போடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமையை கொடுக்கிறேன். அவ்வளோ ஒரு கிஃப்ட். 1000 கோடி ரூபாய் சொத்து இருந்தா கூட மகிமையை வாங்க முடியாது. பரலோக மகிமை யாரும் வாங்க முடியாது. நகை கிலோவா நகை இருக்கலாம், சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்கலாம், ஏகப்பட்ட வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், சகலவிதமான செழிப்பு இருக்கலாம், பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கலாம். ஆனால் பரலோக மகிமையை வாங்க முடியாது. ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பே பெற்றுக்கொள்ளணும், பாவ அறிக்கை செய்து விட்டுடணும். அப்பந்தான் தேவ மகிமை. நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்னைக்குள்ள செய்தி முக்கியமான செய்திப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து நினைக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில பாவமே இருக்கக்கூடாது. பாவம் வரும்போது பிசாசு உள்ள வாரான், பாவம் வரும்போது சத்துரு உள்ள வாரான், பாவம் வரும்போது தந்திரமான பிசாசு உள்ள வாரான். சின்ன ஓட்டம் இருந்தா போதும், தண்ணி ஃபுல்லா வெளியே போயிடும். வீட்டுல டேங்க் மேல கட்டியிருப்பாங்க. அந்த டேங்க் லைட்டா ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருந்துச்சுன்னா போதும், ஒண்ணு டேங்க் அடைப்பாங்க, ரொம்ப பழசாயிட்டு அப்படின்னா டேங்கை மாத்திடுவாங்க. இதான் ஒரு உண்மையான ஒரு காரியம். அதே போல நம்ம இதயத்துக்குள்ள பரிசுத்தாவியம் இருக்கணும். பரலோகத்துல தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பாவம் மட்டும் இருக்கக்கூடாதான். அதனால சர்ச்சை கிளம்பிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த மாசம் நம்ம கிறிஸ்துனுடைய பிறப்பை நம்ம தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருங்க, கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுங்க, மற்றவர்களுக்கு அறிவிங்க. பாவம் மட்டும் இல்லாம இருக்கணும். ஏன்னா பாவம் செய்யும்போது என்னுடைய மகிமை இழந்து போயிடும், பரலோகம் துக்கப்படும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் நான் வேதனைப்பட்ட நாட்கள் தான் அதிகமா உண்டு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது
பாவம் செய்யும்போது பரலோகம் துக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு பாவி மனம் திரும்பிட்டான் அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படுது. இதெல்லாம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் கூட ஆவியான பேசின காரியங்கள். பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருதான், பிசாசு உள்ள என்ட்ராயிருதான், பாதுகாப்பு இல்லை, சத்துரு தொடருதான், வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் அழிச்சிருதான், நடு ரோட்டுக்கு வந்துருதான். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னைக்கு தேவனுடைய கரத்துல என்னை அர்ப்பணிச்சனோ அந்த நிமிஷம் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். இது கூட 1000 காரியங்கள் உண்டு. ஐயா, கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம். அந்த வசனத்துக்கு எங்கேயாவது நம்ம கீழ்ப்படியாம இருக்கும் போது அதற்குள்ள சிக்ஷை, அதுக்குள்ள பாடுகள், அதுக்குள்ள உபத்திரங்கள் வந்துடுது. எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படினோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். யாரெல்லாம் சர்ச்சைக்கு போறீங்களோ சின்ன ஜெபம் பண்ணுமா, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இழந்து போன மகிமையை மீட்டு கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைகளே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, கட்டப்பட்ட நிலைமை, அந்த கட்டுகள் எல்லாம் அப்பா உடைக்கப்படட்டும், எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஜெப விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. பரிசுத்தலாம் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தெல்லாம் முடுங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்கள் நிரப்புங்க. ஜெப விஷயம் தாங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க, சந்ததி சந்ததி ஆசீர்வதிங்க. திருமண நாள், பிறந்த நாள் அப்பா யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. அதான் கிருபைப்பா, நீங்க எங்க கூட இருக்கணும். சில குடும்பத்திலே கற்பத்துலீங்க ஜீவிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசுவீங்க. மாசமாக குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு திருமண வயசு தாண்டது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள எங்கெங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கோ மன்னித்து மனமிறங்கி ஆசுவீங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர ஸ்டேஜில் எங்கே இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் தொடட்டும். பிள்ளைகளை பூரண சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லாருக்கும் சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு கட்டளையிடுங்க. இரவு நேரத்திலே அப்பா எத்தனையோ சூழ்நிலையிலே கடந்து இந்த புதிய நாட்களை கொண்டீங்கப்பா, நன்றிப்பா. இந்த காலவேளையிலே எல்லாரும் ஆலயத்தில் போகணும், அந்த கிருபை தாங்க. தேவன் அருளி அப்போ மினிசல் மூலமாக இணைந்துகிற இரவும் போலுமாக எல்லா குடும்பத்தையும் நம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவின் பிறப்பு எங்க இருதயத்துக்குள்ளே அப்பா கிறிஸ்து பிறந்திருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட இந்த ஆண்டா இருக்கணும்ப்பா. கடமைக்காக போகக்கூடாது. எங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரு. எங்க இருதயத்துக்குள்ள பாவம் இல்லை. நாங்க மெய்யான தேவனை தொழுது கொள்கிறோம், உலக ரட்சகரை தொழுது கொள்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார் இன்றும் பிதானிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. உண்மை தொழுது கொள்கிற பாக்கியம். ஆலயத்துல போய் உண்மையா தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு பொறுப்பாங்களோ வேலையடைங்க, வாகனத்தை பொறுப்படுத்துவங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்துக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தரே கூட இருங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும். குறைகள், குற்றங்கள், தீட்டான காரியங்கள், பொய்யான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் மன்னித்து உங்க பிள்ளைகளை அப்போ ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகம் எழுதுங்க ராஜா. அப்ரோஜனமான ஊழியக்காரை களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க விரும்பினால் 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.